கருப்பு ஒரு பக்கம் சூப்பரா கலெக்ஷன் போய்க்கிட்டு இருக்குங்க. அதாவது 200 கோடி வசூல தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நேத்து 8வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு? இந்த 8 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ? அப்புறம் இந்த படம் 300 கோடி வசூலுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மோகன்லால் அவர்களோட "திருஷ்யம் 3" நேத்து 2வது நாளுமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. ஷாருக் கான் அவர்கள் நடித்த "ஓம் சாந்தி ஓம்" அப்படிங்கிற படம் தான். அதுல கிளைமாக்ஸ்ல ஒரு சாங் ஒண்ணு வரும். செம்ம சாங்கு. அதுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டுட்டோரிங் ஃபார் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிறவங்க, சக்தி நிக்கேஷ், முத்துராஜா, சரவணகுமார் சரவணன், ஐ எம் ஸ்பேஸ்மேன், முகமது நாசர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மைக்கேல் நேத்து 29வது நாள் இந்தியால 43,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா இந்தியால 74 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு $733 மில்லியன். கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். நீங்க எத்தனை பேர் இந்த படத்த பார்த்துட்டீங்க? இந்த அளவுக்கு இந்தியால பெரிய கலெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்காங்கிறத கமெண்ட்ல போடுங்க. பூத் பங்களா நேத்து 36வது நாள் இந்தியால 64,00,000, உலகம் முழுக்க 72,00,000, 264 கோடியே 50,00,000 கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 120 கோடி பட்ஜெட். ராஜா சிவாஜி நேத்து 22வது நாள் இந்தியால 65,00,000, உலகம் முழுக்க 67,00,000, 108 கோடியே 84,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 90 கோடி பட்ஜெட். அப்புறம் பட்டி பத்னி ஆவ்ரா தோ அப்படிங்கிற படம் நேத்து 8வது நாள் இந்தியால 1 கோடியே 75,00,000, உலகம் முழுக்க 1 கோடியே 93,00,000, 36 கோடிக்கு மேல இந்தியால வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 41 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. டெய்லி இந்த படத்தோட டைட்டில நான் தப்பா சொல்றேன்னு ஒருத்தர் கமெண்ட்ல டெய்லி என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு. அவரு கரெக்ஷன் பண்றாரு. நானும் அத பார்க்குறேன். கரெக்ட்டா தான் சொல்றேன் டெய்லி இது பண்ணா, இன்னைக்கு நீ தப்பா தான் சொல்லிட்டு இருக்கன்னு திட்டிட்டு இருக்காரு. நீ கமெண்ட்ட பார்க்குறியா இல்லையான்னு வேற ஒரு பக்கம் நம்மள திட்டுறாரு. ஸோ அப்புறம் மராத்தில வந்து "டியூல் பேண்ட் 2" அப்படிங்கிற ஒரு படம் நேத்து 2வது நாள் இந்தியால 3 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 5,93,00,000 இந்த படம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. அப்ராக்ஸிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. அப்புறம் "சந்த் மேரா தில்" அப்படிங்கிற ஹிந்தி படம் நேத்து முதல் நாள் வசூல் இந்தியால 3 கோடியே 45,00,000, உலகம் முழுக்க 3 கோடியே 65,00,000, 36 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் மலையாளம்ல "அதிரடி" அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் கேரளால 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடியே 24,00,000, 28 கோடியே 89,00,000 கேரளாலயும், 58 கோடியே 87,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் மோகன்லால் அவர்களோட "திருஷ்யம் 3" நேத்து 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு ஆக்சுவலா. கேரளால 8 கோடியே 43,00,000, தமிழ்நாட்டுல 95,00,000, ஆந்திரா தெலுங்கானால 85,00,000, கர்நாடகால 1,50,000 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60,00,000, ஓவர்சீஸ்ல 18 கோடியே 63,00,000, உலகம் முழுக்க 31 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடியே 96,00,000. நேத்து செகண்ட் டேவுமே ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஸோ டோட்டலா கேரளால 20 கோடியே கடந்திருக்கு. 20 கோடியே 20,00,000 2டே நாள்ல. தமிழ்நாட்டுல 2 கோடியே 32,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 18,00,000, கர்நாடகால 4 கோடியே 43,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடி, ஓவர்சீஸ்ல 46 கோடியே 26,00,000, உலகம் முழுக்க 78 கோடியே 39,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. 2வது நாளுமே இந்த 2 நாளுமே செம்ம கலெக்ஷன். ஸோ நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறம் சூர்யா அவர்களோட "கருப்பு" நேத்து 8வது நாள் தமிழ்நாட்டுல 7 கோடியே 14,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 7,00,000, கேரளால 33,00,000, கர்நாடகால 74,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 10,00,000, ஓவர்சீஸ்ல 2 கோடியே 14,00,000, உலகம் முழுக்க 11 கோடியே 52,00,000. நேத்து ஓவர்சீஸ்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு நேத்து 8வது நாள். ஸோ டோட்டலா 98 கோடியே 38,00,000 தமிழ்நாட்டிலயும், ஆந்திரா தெலுங்கானால 22 கோடியே 5,00,000, கேரளால 10 கோடியே 65,00,000, கர்நாடகால 15 கோடியே 24,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 57,00,000, ஓவர்சீஸ்ல 59 கோடியே 81,00,000, உலகம் முழுக்க 208 கோடியே 70,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 135 கோடி. வசூல் ரீதியா ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. கருப்பு லைஃப் டைம் கலெக்ஷன் 300 கோடியே கடக்குமா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு வரும்போது, இப்ப பாத்தீங்கன்னா கருப்பு இதுவரையும் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் நம்மளோட ட்ரேட் நம்பர் படியே 208 கோடி கிட்ட வந்துடுச்சு. ஸோ 300 கோடிங்கும்போது இன்னொரு 90 கோடி கிட்ட வசூல் பண்ணா 300 கோடி ரீச். ஸோ இந்த 300 கோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை கருப்பு பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலா ஒரு பெரிய நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 15ல இருந்து 20 கோடி வரையுமே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இருக்கிறதுலே ரொம்ப
மினிமமான ஒரு நம்பர் போட்டோம்னா 15 கோடி இந்த சாட்டர்டே சண்டே போட்டோம்னா ஸோ அது மட்டுமே 30 கோடி கிட்டத்தட்ட ஒரு 240 கோடி கிட்ட நெருங்கும்னு வைங்களேன். அப்புறம் வீக் டேஸ்ல ஒரு 5 கோடி 6 கோடி 7 கோடி இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாலே இந்த படம் ஒரு 2 வாரம் இதே மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா 300 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படத்துக்கு ஆல்ரெடி பயங்கர பாசிட்டிவா போய்கிட்டு இருக்கு ரிப்போர்ட்ஸ். படமும் மறுபடியும் ரிப்பீட் வாட்ச் வேல்யூவும் இருக்கு இந்த படத்துக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட செகண்ட் டைம்லாம் போறாங்க. 4 பேர் 5 பேர் ஃபேமிலியா இருக்கிறவங்களே மறுபடியும் ரிப்பீட்டா போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பா இது பாசிட்டிவான ஒரு நோட்டு தான். ஸோ 300 கோடி வரதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க இந்த படம் 300 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெட்டி இந்த படம் வந்து யுஎஸ்ஏ பிரீமியர்ல $430K, கனடால $51K, கிட்டத்தட்ட $481K நார்த் அமெரிக்கால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. பிரீமியருக்காக நான் சொல்றது பிரீமியர் ஷோக்காக மட்டும். ஸோ இனிமே மீதி கண்ட்ரிஸ் எல்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது இல்லாம வாழை 2 இது வரையும் டோட்டலா ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல அப்படிங்கறத பார்ப்போம். கேரளால 129 கோடி 63 லட்சம் இதுதான் இண்டஸ்ட்ரி கலெக்ஷன், அதாவது கேரளாவோட ஹையஸ்ட் கிராசர். தமிழ்நாட்டுல 3 கோடியே 49 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 31 லட்சம், கர்நாடகால 7 கோடியே 96 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 63 லட்சம், ஓவர்சீஸ்ல 87 கோடியே 94 லட்சம், உலகம் முழுக்க 238 கோடியே 96 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டே 10 கோடி தான். தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 21 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருந்தது. 100 கோடிக்கு மேல 110 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படம், ஒரு இண்டஸ்ட்ரி திரைப்படமா அமைஞ்சது. இப்போ கூட வேர்ல்டு வைடு கிராசர்ல கூட இது ஒரு 4வது பொசிஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது லோகா 300 கோடிக்கு மேல, செகண்ட் மோகன்லால் அவர்களோட எம்புரான் இருக்கு, அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் 4வது இப்போதைக்கு வாழை 2 இருக்கு. ஸோ வரப்போற படங்கள் மேபி இப்போ திருஷ்யம் 3 ஓடிக்கிட்டு இருக்கு, அது இந்த கலெக்ஷன்லாம் பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில 12 இயர்ஸ் ஆஃப் கோச் அடையான் வசூல் ரீதியா ஒரு தோல்வி படம் தான். ஆனா தோல்வியா இருந்தாலுமே எவ்வளவு கலெக்ஷன் வந்தது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் மட்டுமே 42 கோடியே 75 லட்சம், கேரளால 3 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 60 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 95 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 21 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 81 கோடியே 30 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி, ஆனா ஷேரா வந்திருக்கிறது 38 கோடி கிட்ட தான். வசூல் ரீதியா ஒரு தோல்வி படம் தான். இது இல்லாம இந்த படம் இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜியை வச்சு வேற மாதிரி ஒரு லுக்ல கொண்டு வந்திருக்காங்க ஃபுல் மூவியை. அதோட ட்ரெய்லர் கூட ரீசெண்டா விட்டுருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல இது தியேட்டர்ல வரும், ஒரு பெரிய சம்பவம் பண்ணும். இந்த வெர்ஷன் ஆக்சுவலா பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் அந்த ட்ரெய்லர் பாத்தீங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வெர்ஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.